அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 17 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: ஆதார் அட்டையில் திருத்தம் செய்வதற்கான கட்டணங்கள் அக்டோபர் 1 முதல் உயரப்போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதாரில் பெயர், முகவரி, பிறந்த தேதி மற்றும் மொபைல் எண் மாற்றம் போன்ற சேவைகளுக்கான கட்டணம் 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாகவும், புகைப்படம் மற்றும் பயோமெட்ரிக் அப்டேட்டுகளுக்கான கட்டணம் 100 ரூபாயிலிருந்து 125 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: மகளிர் உரிமை தொகை விரைவில் கூடுதல் பயனாளிகளுக்கு வழங்கப்பட உள்ளதாகவும், இதற்காக முதலமைச்சர் திட்டமிட்டு வருவதாகவும் தமிழக துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிறப்பு முகாம்களில் மகளிர் உரிமை தொகை வழங்க கோரி 60% மனுக்கள் வருகின்றன எனவும் அவர் கூறினார். மூன்றாவது அறிவிப்பு: இன்று செப்டம்பர் 25 சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சியில் தெலுங்கானா முதலமைச்சரான ரேவந்த் ரெட்டி பங்கேற்கிறார். நான்காவது அறிவிப்பு: சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், நேற்று காலை மேற்கு வங்கம் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா, வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 மணியளவில் வடக்கு ஒடிசா மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல், மேற்கு வங்க பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் வலுக்குறையக்கூடும். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மத்திய மியான்மர் கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வடக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் இன்று ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும், இது மேற்கு திசையில் நகர்ந்து 26ஆம் தேதி வாக்கில் தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் வருகிற 27ஆம் தேதி கரையை கடக்கக்கூடும். இந்த நிலையில்தான் இன்று 25ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடரை நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடர் வரும் நவம்பர் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை சென்னை, மதுரையில் நடைபெறுகிறது. இப்போட்டியில் உலகம் முழுவதும் உள்ள 29 அணிகள் பங்கேற்கின்றன. ஆறாவது அறிவிப்பு: தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 881 கௌரவ விரிவுரையாளர்கள் தற்காலிகமாக பணியமர்த்த உள்ளோம் என உயர்கல்வித்துறை அமைச்சரான செழியன் அறிவித்திருக்கிறார். இது குறித்த முழு விவரங்கள் tngasa.org என்ற இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவும், இணையதளம் வாயிலாக 24ஆம் தேதி முதல் தகுதியுள்ள நபர்கள் தங்களது விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் எனவும், விண்ணப்பங்கள் பதிவு செய்ய இறுதி நாள் 8/10/2025 ஆகும். ஏழாவது அறிவிப்பு: தூத்துக்குடியில் 1156 கோடி முதலீட்டில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் ஆலையை ரிலையன்ஸ் அமைக்கிறது என அமைச்சரான TRB ராஜா தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடியில் அள்ளிக்குளம் சிப்காட்டில் 60 ஏக்கரில் உணவுப் பொருட்கள் தயாரிப்பு ஆலை அமைகிறது. உற்பத்தி மையத்தில் பிஸ்கட், மசாலா பொருட்கள், சமையல் எண்ணெய் உள்ளிட்டவை தயாரிக்கப்படும் எனவும், தூத்துக்குடி சிப்காட்டில் அமைக்கப்படும் இந்த புதிய ஆலையால் 2000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் கூறியுள்ளார். எட்டாவது அறிவிப்பு: ஊத்துக்கோட்டை செங்காத்தகுளத்தில் அறிவுசார் நகரம் அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது. 89 கோடியில் உள்கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. சாலை, மழைநீர் வடிகால், சிறு வாய்க்கால், பாலங்கள், கழிவுநீர் குழாய்களை அமைக்க டெண்டர் கோரப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக 413 ஏக்கரில் அறிவுசார் நகரத்துக்கான உள்கட்டமைப்பு பணிகள் நடைபெற உள்ளன. ஒன்பதாவது அறிவிப்பு: விரைவு பேருந்துகளில் பயணம் செய்யும் பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு பேருந்து பயணத்தின் போது குடிநீர் தேவைப்பட்டால் பயணிகளுக்கு விற்பனை செய்யும் திட்டத்தை கொண்டு வர
அரசு விரைவு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. இதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கையாக 1 லிட்டர் குடிநீர் பாட்டில்களை தயாரித்து விநியோகம் செய்வதற்கான இணையவழி டெண்டர் கோரப்பட்டுள்ளது. டெண்டரில் பங்கேற்கும் நிறுவனங்கள் இறுதி செய்யப்பட்ட பிறகு இந்த திட்டம் அமல்படுத்தப்படும். இது தொடர்பான விரிவான அறிவிப்பு வெளியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு. தமிழகத்தில் நிலங்களுக்கான வழிகாட்டி மதிப்புகளை 30% வரை பதிவுத்துறை உயர்த்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதுமின்றி வழிகாட்டி மதிப்புகள் 30% உயர்த்தப்பட்டுள்ளன. சமீபத்தில் நடந்த சீராய்வு கூட்டங்களில் புதிதாக பதிவுக்கு பத்திரங்கள் வரும்போது வழிகாட்டி மதிப்பை 30% வரை உயர்த்தி அதற்கு ஏற்ப முத்திரை தீர்வை கட்டணங்களை வசூல் செய்ய அமைச்சரான மூர்த்தி வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளார் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. 11வது அறிவிப்பு. தமிழக சட்டப்பேரவை கூட்டமானது அக்டோபர் 14ஆம் தேதி தொடங்கும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். அக்டோபர் 14ஆம் தேதி சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என கூறிய அப்பாவு எத்தனை நாட்கள் சட்டப்பேரவை கூட்டம் நடக்கும் என்பதை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டப்பட்டு முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். 12வது அறிவிப்பு. தமிழக விவசாயிகளிடமிருந்து 6000 டன் கேழ்வரகு கொள்முதல் செய்ய தமிழக அரசின் நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்கு இந்திய உணவுக் கழகம் அனுமதி அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. 13வது அறிவிப்பு. தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சேரும் மாணவர்களிடம் அரசு கட்டணத்தை விட அதிகம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு தேர்வுக்குழு மருத்துவக் கல்வி இயக்குநரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அனைத்து தனியார் கல்வி நிறுவனங்களும் நீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் எனவும் மாணவர்களை மிரட்டி கூடுதல் தொகை வசூலிக்க நினைத்தால் அந்த கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 14வது அறிவிப்பு. பராமரிப்பு பணி காரணமாக மயிலாடுதுறையிலிருந்து திருச்சி செல்லும் விரைவு ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் காலை 7:35 மணிக்கு புறப்பட்டு திருச்சிக்கு காலை 10:15 மணிக்கு செல்லும் ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அக்டோபர் 3 வரை இந்த ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆனால் செப்டம்பர் 30 மட்டுமே இந்த ரயில் இயங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. சென்னையில் 2048க்குள் 440 கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. அரசின் CUMTA உருவாக்கியுள்ள திட்டத்துக்கான சாத்தியக்கூறுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது. டெல்லியில் 450 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. 16வது அறிவிப்பு. பள்ளி கல்வித்துறையின் சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். தமிழ் மொழியின் சிறப்பையும் அதில் சிறந்து விளங்கும் மாணவர்களையும் ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த சிறப்பு பரிசு வழங்கப்பட உள்ளது. கடைசியாக, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் நேரடி நியமனம் மூலமாக கிராம உதவியாளர்கள் பணியமர்த்தப்பட உள்ளனர். அவர்களுக்கான வயது வரம்பு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி பொது பிரிவினருக்கான அதிகபட்ச வயது வரம்பு 32ஆகவும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான வயது வரம்பு 39ஆகவும் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கான அதிகபட்ச வயது வரம்பு 42ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிராம உதவியாளருக்காக நியமனம் செய்யப்படும் ஒவ்வொரு விண்ணப்பதாரரிடமும் இந்த வயது வரம்பு நிலையை மாவட்ட ஆட்சியர்கள் பின்பற்ற வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 17 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.